அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண விழா பற்றி. மீனாட்சி கல்யாணமானது வருகின்ற 8/5/25 வியாழக்கிழமை அன்று வருகிறது. சூரிய வம்சத்தில் மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் அக்னியிலிருந்து 3 வயது பெண்ணாக தோன்றினாள் ஸ்ரீ மீனாட்சி தேவி. மீனை போல காது வரை நீண்ட கண்களுடன் இருந்ததால் மீனாட்சி என்று அழைக்கப்பட்டாள். பாண்டிய தேசத்து இளவரசியான இவள் பல தேசங்களுக்கும் திக்விஜயம் செய்து வெற்றி கொண்டு வீரத் திருமகளாக அருள் புரிந்தாள். கைலாசமலைக்கு போரிடச் சென்ற மீனாட்சி தேவியின் பிறவியிலேயே இருந்த 3வது ஸ்தனமானது கைலாயநாதனை கண்டதும் மறைந்தது. யாரை கண்டதும் 3வது ஸ்தனம் மறைகிறதோ அவரே இவள் கணவர் என்று தேவியின் அவதாரத்தின் போது ஒலித்த அசரீரியின்படி தேவி சுந்தரரான ஈஸ்வரனையே தனது கணவராக கைப்பிடித்தாள். அண்ணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் தங்கையை தாரை வார்த்து தர, சரஸ்வதியுடன் பிரம்மா தலைமை தாங்க, சப்த ரிஷிகள் வேதங்கள் ஓத, இந்திரன் முதலான தேவர்கள் பூக்களை கொண்டு தூவ, நாரதர் இசைபாட, பூதகணங்கள் தாண்டவமாட, அப்சரசுகள் நாட்டியமாட ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த வைபவமே ஒவ்வொரு வருஷமும் கூடல் நகரத்திலே ஹாலாஸ்ய க்ஷேத்திரமான மதுரையில் இன்றும் பக்தர்களால் மீனாட்சி திருக்கல்யாணமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மீனாட்சி சுந்தரேஷோ பக்த கல்பமகீருகௌ தயோரனுக்ரஹோ யத்ர தத்ர சோகோண வித்யதே. பக்தர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் கற்பக விருட்சங்களாக பிரகாசிக்கும் அழகான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருள் எங்கு யாருக்கு இருக்குமோ அங்கு அவர்களுக்கு சோகம் என்பது சிறிதும் இருக்காது. சுந்தரேஸ்வருடன் மதுரையை ஆண்டு அரசாட்சி செய்து மீனை போன்று தனது கடைக்கண் பார்வைகளாலேயே பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் ஸ்ரீ மீனாட்சி என்னும் அங்கையற்கண்ணி அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் நலன்களையும் தந்து அருளட்டும். சப்த பிரம்மமயி சரச்சரமயி ஜோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி தத்வம் மயி சின்மயி தத்வாதீதமயி பராத்பரமயி மாயாமயி ஸ்ரீமயி சர்வைஸ்வர்யமயி சதாசிவமயி மாம் பாகி மீனாம்பிகே.